ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பூமிஸ் கேலரி. இன்றைக்கி சுட சுட இட்லியோட மட்டன் கொழுப்பு கறி நான் செஞ்சுருக்கேங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, சம்மர் ஸ்பெஷல் டிஷ்ஷும் கூட. மட்டன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப அமைதியாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு டிஷ் இது. வெயில் தாங்க முடியாமல் வேர்க்குரு வயிற்று புண்ணெலாம் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய டிஷ். ரொம்ப எளிமையாக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். மட்டன் கடையில் சுத்து கொழுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வாங்கலாம். இங்கிலீஷில் இதை லைனிங் ஃபேட்னு சொல்லுவாங்க. ஆட்டுடைய தோல் பகுதியில் இருக்கிற கட்டி கொழுப்பை நம்ம வாங்கக்கூடாது. ஆட்டுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற சுத்து கொழுப்புன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிக்கணும். நான் 250 கிராம் கொழுப்பு கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இதனுடைய விலை 100 ரூபா. இதுக்கு சின்ன மேரினேஷன் கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கல்லுப்பு, அவ்வளோதாங்க. இதை நம்ம கையாலேயே கலந்து விடும்போது மேரினேஷன் நல்லா கோட் ஆகும். 20லேருந்து 30 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுட்டு இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்குள்ளே நீங்கள் போய் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட எண்டிங்கில் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் என்னை ஊக்குவிக்கும். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை அதிகப்படுத்தும். மேரினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. இது சின்ன தட்டு போட்டு மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப எளிமையான முறையில் கம்மி பொருட்களை வச்சு இதை செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்தில் மட்டன் கொழுப்பு கறி, இட்லி ரெண்டுமே உங்கள் வீட்டில் ரெடி ஆகிடும். நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாளிப்பு வடகம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. நீங்கள் வறுவல் செய்ய போகிறீங்கன்னா இது வரைக்குமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதத்துக்கோ இட்லிக்கோ செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. நம்ம ஊற வச்ச மட்டன் நல்லாவே மேரினேட் ஆகிருக்கு. அதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையுமே கூட எடுத்து வச்சுருக்கேன். நான் இட்லிக்கு காம்பினேஷனாக செய்ய போகிறேன் அப்படின்றதுனால இந்த பொருள் கூட ஆட் பண்ண போகிறேன். இது பொட்டுக்கடலை மாவு. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக பச்சை கடலை மாவு யூஸ் பண்ணக்கூடாது, பொட்டுக்கடலை மாவு தான் யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற பொருட்கள் மட்டும்தாங்க குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப எளிமையான செய்முறை தான், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. 250 கிராம் கறி தான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால 1.5 லிட்டர் குக்கர் நான் வச்சுருக்கேங்க. ஒரு அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்க போகிறேன். கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வரட்டுங்க. அப்போ தான் வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். குக்கிங்கில் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அடுப்பானல் கம்மியாக வச்சு செய்யுங்க. இல்லைனா கடுகும் கடலைப்பருப்பும் தீஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை 3யுமே சேர்த்துக்கலாம். நான் அடுப்பானலை குறைச்சிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்ட அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துற வேண்டாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணுங்க. அதிலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும். அடுத்தது தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளியுமே நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 3மே நல்லா குழம்பு பதத்துக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா இது 3யுமே இது கூடவே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். சைடில் மசாலாஸ் ஒட்டிகிட்டு இருந்தது எல்லாமே இதிலேருந்து வர கொழுப்பில் கசிஞ்சு நல்லா கறியோட கோட் ஆகிடும். கறி ஹீட்டாக ஆரம்பித்ததும் கொழுப்பு கசிய ஆரம்பிச்சிடும். நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். கறி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் பக்கமாக ஆயிருக்கு. கொழுப்பு கரைஞ்சி ஆயிலாக கன்வெர்ட் ஆகிறத நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். நான் உப்பு சேர்க்கறது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஆல்ரெடி கொழுப்பு ஊற வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேருங்க. டைம் ஆக ஆக கறியிலேருந்து நல்லா கொழுப்பு கரைஞ்சி வந்துட்டுருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கொழுப்பு நல்லா ஆயில் மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இது அடிப்பிடிக்காது. இது ஒரு 5 நிமிஷம் வாக்கில் தட்டு போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. குழம்பு நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கறி ஒரு 30% அளவுக்கு வெந்து வந்திருக்கும். நல்ல கறி குழம்பு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே வீட்டில் எல்லாருமே ரெடியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ட்ரையாக வெந்ததும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து இதனோட சேர்த்து நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் போல் விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிநிலைக்கு வரட்டுங்க. கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி வைங்க. ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டு மூடி வைங்க. அது கறியை நல்லா சாஃப்டாக வேக ஹெல்ப் பண்ணும். பச்சை தண்ணி, சுடு தண்ணி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு 5 விசிலுக்கு குக்கரை மூடி வைக்க போகிறேன். குக்கர் விசில் வந்து ஆவி அடங்கிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நீங்கள் இட்லியோ சப்பாத்தியோ சாதமோ எதை செய்கிறீங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ரெண்டுமே ரெடியாகிற டைம் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடவுமே கரெக்டாக இருக்கும். குக்கர் விசில் அடங்கிருச்சு. இந்த டைமில் எப்படி இருக்குன்றதை திறந்து பார்க்கலாம். கொழுப்பு கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை கரைச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் வறுவல் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே ட்ரையாக விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்ச கடலை மாவை நான் இந்த குழம்புல ஊற்றிக்க போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக இதில் பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்கணும். பச்சை கடலை மாவை சேர்த்துடாதீங்க. நம்ம கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் கடலை மாவு குழம்பு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ஆல்ரெடி வறுத்த பொட்டுக்கடலை அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்காது. வாட்டர் கன்சிஸ்டன்சிலேருந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னொரு அடுப்பில் இட்லி ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவுலேருந்து ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 30 நிமிஷத்தில் காலையில் டிஃபனுக்கு இட்லி கொழுப்பு கறி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குறைவான இன்க்ரீடியன்ட் சேர்த்து சீக்கிரமாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருந்ததுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.